சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய உலக அரங்கில் அனல் பறக்கும் அரசியல், உச்சக்கட்ட ராணுவ பதற்றம் மற்றும் அதிரடி தாக்குதல்கள் என சர்வதேச சூழல் பெரும் கொந்தளிப்பை சந்தித்து வருகின்றது. மத்திய கிழக்கு முதல் கிழக்கு ஐரோப்பா வரை ஒரே நேரத்தில் வெடித்துள்ள நிகழ்வுகள் உலக நாடுகளை உற்று நோக்க வைத்துள்ளன. மத்திய கிழக்கில் 9 மாதங்களுக்கு மேலாக துறைமுக ஓய்வின்றி பணியாற்றி வரும் USS ஆப்ரகாம் லிங்கன் விவகாரம் அமெரிக்க அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. தலைமைத்துவ பற்றாக்குறையே வீரர்களின் மன உளைச்சலுக்கு காரணம் என ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது எதிர்க்கட்சிகள் கடுமையாக பாய்ந்துள்ளன. மற்றொரு புறம் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளை கொள்பவர்களுக்கும் பிடிப்பவர்களுக்கும் $30,000 வெகுமதி என ஈரான் ராணுவ தளபதி பகிரங்க அறிவிப்பு வெளியிட்டு போர் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். அதே வேளையில் போரினால் நாடு பேரழிவை சந்திக்கும் என ஈரானின் மிதவாத தலைவர்கள் உள்நாட்டிலேயே எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இன்னொரு முனையில் உக்ரைன் ரஷ்ய போர் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. மாஸ்கோவிற்கு அருகே அமைந்துள்ள ரஷ்யாவின் அமேசான் எனப்படும் வைல்ட் பெட்ரிஸ் நிறுவனத்தின் பிரமாண்ட கிடங்கு மீது உக்ரைன் நடத்திய அதிதீவிர ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்ததுடன் ரஷ்யாவின் பொருளாதார உள்கட்டமைப்பை உழுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் உள் அரசியல் சர்ச்சை, ஈரானின் அதிரடி எச்சரிக்கை மற்றும் ரஷ்ய நிலப்பரப்பில் உக்ரைனின் ஆக்ரோஷ தாக்குதல் என இன்றைய முக்கிய உலக செய்திகளின் விரிவான தொகுப்பை இப்போது பார்ப்போம். அமெரிக்க கடற்படையின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் திட்டமிட்ட கால எல்லை தாண்டி சுமார் 9 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நீடிக்கப்பட்ட பணியில் ஈடுபட்டு வருகிறது. 200 நாட்களுக்கும் மேலாக எவ்வித துறைமுக ஓய்வுமின்றி கடலிலேயே தங்கியிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதால் அக்கப்பலில் இருந்த மாலுமிகள் மற்றும் படை வீரர்களுக்கிடையே கடுமையான மன உளைச்சல், உள்கட்டமைப்பு சீர்கேடு மற்றும் மனச்சோர்வு நிலவுவதாக செய்திகள் வெளியாகின. இச்சூழல் ஆகஸ்ட் 16, 2026 அன்று ABC நியூஸின் திஸ் வீக் நிகழ்ச்சியில் வெளியான அறிக்கைகள் மற்றும் பேட்டிகள் அமெரிக்க அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. அரிசோனா மாநிலத்தின் ஜனநாயக கட்சி செனட்டரும் முன்னாள் கடற்படை வீரருமான ரூபன் காலிகோ USS லிங்கன் கப்பலில் நிலவும் சூழலுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸெத் ஆகியோரின் உண்மையான தலைமைத்துவ பற்றாக்குறையே காரணம் என மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடனான பதற்றத்தையும் போரையும் கையாளும் போது தெளிவான வெளியேற்று உத்தி இல்லாமல் செயல்படுகின்றது. போரை தொடங்குவதிலும் தீவிரப்படுத்துவதிலும் காட்டும் ஆர்வம் அதிலிருந்து படைகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதில் காட்டவில்லை. கடற்படை வீரர்களின் நிலைமையை பொருட்படுத்தாமல் இப்பணி போதுமான அளவு நீண்டதல்ல என்று அதிபர் ட்ரம்ப் கூறியதும் புகார்களை பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெத் முற்றிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டவை என நிராகரித்ததும் படை வீரர்களின் மன உறுதியை பெரிதும் பாதிக்கும். மாலுமிகள் தாயகம் திரும்பி தங்கள் குடும்பத்தினருடன் ஆலோசிக்கும் போது ராணுவ சேவையில் தொடர்வதா வேண்டாமா என்ற ஐயத்திற்கு தள்ளப்படுவார்கள். இது வருங்காலத்தில் அமெரிக்க ராணுவத்தின் ஆள் சேர்ப்பு மற்றும் படைகளை தக்கவைக்கும் திறனை கடுமையாக பாதிக்கும். கூட்டுப்படை தளபதிகளின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்று அட்மிரல் மைக் முல்லன் நீண்டகால கடல்சார் பணிகளில் நடைமுறை சவால்களையும் அவை மாலுமிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் வரலாற்று அனுபவங்களின் அடிப்படையில் விளக்கினார். வியட்நாம் போரின் போது மாலுமிகளும் வீரர்களும் ஒரே நேரத்தில் ஓராண்டு காலம் வரை கடலிலேயே தங்கியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அது வீரர்களை கடுமையான மன உளைச்சலுக்கும் சோர்வுக்கும் ஆளாக்கியது என்பதை சுட்டிக்காட்டிய முல்லன் அத்தகைய தவறுகள் மீண்டும் நிகழக்கூடாது என்றார். தொடர் பணி நீடிப்புகள் மாலுமிகளை மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தினரையும் மன ரீதியாக பாதிக்கின்றது. கப்பல்கள் மற்றும் மாலுமிகளுக்கு உரிய நேரத்தில் ஓய்வு அளிக்கப்படுவது ராணுவ ரீதியாக மிக அவசியமானது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் சனிக்கிழமை மாலை USS லிங்கன் கப்பலுக்கு நேரில் சென்று கப்பல் விரைவில் தாயகம் திரும்பும் என்ற செய்தியை அறிவித்ததைத் தொடர்ந்து மாலுமிகளின் மன உறுதி கணிசமாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் கப்பலுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திய பின் வெளியிட்ட தகவல்கள் நிர்வாகத்தின் எதிர்வினையை காட்டுகின்றன. உள்கட்டமைப்பு மற்றும் மனநலம் கப்பலில் மோசமடைந்து வரும் நிலைமைகள் பற்றிய அறிக்கைகளை தொடர்ந்து அங்குள்ள குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்பட்டுள்ளது. கடற்படையில் தற்போது சேவையில் உள்ள 11 விமானம் தாங்கி கப்பல்களுடன் ஒப்பிடுகையில் லிங்கன் கப்பலில் தான் மிக குறைந்த அளவிலான மனநல பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக பிராட் கூப்பர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலில் நிலை கொண்டுள்ள USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் புறப்பட்டு விட்டதாகவும் அது விரைவில் லிங்கன் கப்பலின் இடத்தை நிரப்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஈரானின் உச்ச ராணுவ தளபதி ஜெனரல் அமீர் ஹடாமி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக கடுமையான ராணுவ நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களை கௌரவிக்கும் விழாவில் பேசிய அவர், அமெரிக்க ஆக்கிரமிப்பு படை வீரர்களை கொள்பவர்களுக்கோ அல்லது உயிரோடு பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைப்பவர்களுக்கோ $30,000 அமெரிக்க வெகுமதியாக வழங்கப்படும் என தெரிவித்தார். ஈரானின் அதிகாரப்பூர்வ IRNA செய்தி நிறுவனம் வெளியான இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. 1980 தொடக்கம் 1988 ஈரான்-ஈராக் போரின் கைதிகள் திரும்பியதன் ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிட்ட இந்த அறிக்கை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் முழுமையாக தோற்கடிக்கும் வரை தங்களது எதிர்ப்பு தொடரும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. வெளியுறவு கொள்கை மற்றும் மூலோபாயத்தில் ஈரான் தலைமைக்குள் இருவேறு எதிரெதிர் கருத்துக்கள் நிலவுவதை தற்போதைய நிகழ்வுகள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. தீவிர போக்குடைய பைதாரி இயக்கம். ராணுவ பலத்தை மட்டும் நம்பும் இவர்கள் எந்தவொரு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளையும் ஏற்க மறுக்கின்றனர். அதிபர் மசூத் பெசக்கியன், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் மற்றும் முன்னாள் அதிபர் முகமது கத்தாமி ஆகியோர் அடங்கிய இந்த அணி விவேகமான ராஜதந்திரத்தை வலியுறுத்துகின்றது. ஈரானின் முன்னாள் அதிபர் முகமது கத்தாமி நாடு எதிர்கொள்ளும் யதார்த்தமான சவால்கள் குறித்து எச்சரித்துள்ளார். போருடன் நம்மால் தொடர்ந்து வாழ முடியாது. அத்தகைய சூழலில் மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவோ சமூகத்தை முறையாக ஆளவோ முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் நாணய மதிப்பு வீழ்ச்சி, அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வேலையின்மை ஆகியவற்றிற்கு இடையே போரை நீடிப்பது சொந்த மக்களிடமிருந்தே அரசை நியாயப்படுத்தும் என குறிப்பிட்டார். அமெரிக்காவை முழுமையாக நம்ப முடியாது என்ற போதிலும் பிராந்திய மோதல்களை தவிர்க்க எச்சரிக்கையுடனான ராஜதந்திர அணுகுமுறையே ஈரானுக்கு தேவை என அவர் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 16, 2026 அன்று அதிகாலை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து தெற்கே சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோலேடினோ பகுதியில் அமைந்துள்ள வைல்ட் பெட்ரிஸ் நிறுவனத்தின் பிரமாண்ட கிடங்கின் மீது உக்ரைன் ராணுவ படைகள் மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளன. ரஷ்யாவின் அமேசான் என்று அழைக்கப்படும் வைல்ட் பெட்ரிஸ் கிடங்கு மீதான இத்தாக்குதலில் பல 100 அடி உயரத்திற்கு தீப்பிழம்பும் அடர்ந்த கரும்புகையும் எழுந்தன. இந்த சம்பவத்தில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு நடைமுறைகளின்படி ஊழியர்கள் பெரும்பாலானோர் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் அண்மை காலத்தில் நடத்திய மிகப்பெரிய ஒருங்கிணைக்கப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் இது முதன்மையானதாக கருதப்படுகின்றது. வைல்ட் பெட்ரிஸ் கிடங்கு மட்டுமன்றி மாஸ்கோவின் முக்கிய விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள மற்றும் ஒரு விநியோக மையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தீ விபத்து காரணமாக கிடங்கின் வழக்கமான செயல்பாடுகள் முடங்கியுள்ளதால் ஆன்லைன் ஆர்டர்களை கையாளும் பணிகள் பிற மையங்களுக்கு உடனடியாக மாற்றப்பட்டுள்ளன. வணிக ரீதியான ஒரு தனியார் ஆன்லைன் விநியோக கிடங்கை உக்ரைன் ஏன் தொடர்ச்சியாக குறிவைக்கிறது என்பதன் பின்னணியில் ராணுவ மூலோபாய காரணங்கள் உள்ளன. வைல்ட் பெட்ரிஸ் நிறுவனத்தின் பிரமாண்டமான லாஜிஸ்டிக்ஸ் உள்கட்டமைப்பு ரஷ்ய ராணுவத்திற்கு தேவையான பொருட்கள் மற்றும் ட்ரோன் உதிரி பாகங்களை கொண்டு செல்ல பயன்படுவதாக உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது. நாட்டின் மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தின் உள்கட்டமைப்பை தாக்குவதன் மூலம் ரஷ்யாவின் உள்நாட்டு விநியோக முறைமையும் பொருளாதாரத்தையும் முடக்குவது உக்ரைனின் திட்டமாகும். ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச அளவில் ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலிலும் இரு நாடுகளும் எல்லை தாண்டிய வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. வணிக மற்றும் உள்கட்டமைப்பு மையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் இத்தகைய ட்ரோன் தாக்குதல்கள் போரை ரஷ்யாவின் தலைநகர பகுதிக்கே நேரடியாக கொண்டு சென்றுள்ளது. இது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக அமைவதோடு போரின் வீரியம் குறையாமல் நீடிப்பதையே காட்டுகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.